ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. மறுபடியும் அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போல. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு எப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் பகவான் நமக்கு நேரம் கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் நாம் என்னெல்லாம் நல்லது சாதிக்க முடியுமோ அதை இறை அருளால் செய்து கொள்வோம். சரி, இன்னைய தலைப்பு என்ன பார்க்கலாம். மைத்ரேய முகூர்த்தம். இதை பற்றி பெரிய பதிவுகள்லாம் நான் நிறைய முன்னாடியே போட்டிருக்கேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்படி இந்த முகூர்த்தத்தை கணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் வருகிற மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதிலெல்லாம் விரிவான பதிவுகளை நீங்கள் போய் பார்க்கலாம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ கடன் ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அவ்வளோ பெரிய கலக்கம் வருமா ராஜாக்களுக்கே. அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோன்னு பாருங்கள். கடன் பொது வகையாக ஒரு 3 வகைப்படும். தேவக்கடன், ரிஷி கடன், பித்ருக்கடன். தேவக்கடன் அப்படிங்கிறது நாம் சுவாமிக்கு செய்கிற பூஜை புனஸ்காரங்களை மூலமாக நாம் அதை சரி செய்து கொள்ளலாம். ரிஷி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவாலய வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அதற்குண்டான தீர்த்த நீராடல் அப்படி செய்து நாம் அந்த கடன்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் குருமார்களின் அருளுடன். அந்த பித்ருக்கடன் அப்படின்றது நம்ம திவசம், படையல், சிராத்தம், தர்ப்பணாதிகள், தான தர்மங்கள் அதன் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். சரி, நம்ம காசு கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை எப்படி நாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு சித்தர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதில் நேரங்கள் நான் திருப்பி அடியேன் குறிப்பிடப்படுவது, அடியேன் ஃபாலோ பண்ணுறது, அடியேன் குருநாதர் தந்தருளிய ஸ்ரீ காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் என்கிற திருக்கணித பஞ்சாங்கம். அதில் குறிப்பிட்டிருக்க நட்சத்திரத்தை வச்சு தான் கணக்கு போட்டு நம்ம இது நேரத்தை குறிப்பிடுறோம். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டுமே தவறு கிடையாதுன்னு மகாபிரியவா சொல்லியிருக்கா. திருக்கணிதமும் நாம் உபயோகப்படுத்தலாம், வாக்கியமும் சில இடத்துல பண்ணலாம். அந்த ஆய்வுக்கு நாம் போக வேண்டாம். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அடியேன் குருநாதர் தந்தருளிய பஞ்சாங்கத்துப்படி நான் இதை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதுதான் அடியனுடைய விஷயம். இந்த மாதம் 2 நாள் வருது. ஆகஸ்ட் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வருது. ஆகஸ்ட் 24 2 நாள் வருது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 2 நட்சத்திரங்கள் ஒரு மாதத்தில் வருகிற அனுஷமும் அஸ்வினி நட்சத்திரமும் இந்த மாதிரியான கடன் தீர்க்கும் அற்புதமான நாள். அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இதை விட பலம் வாய்ந்த விஷயம் எப்பன்னா ஃபஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படி சொல்கிறீங்கன்னா சூரிய கிரகணம், அந்த சந்திர கிரகணம் அது விடுகிற நேரத்தில் நீங்கள் கடன் அடைக்கலாம். சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணம் சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதோஷ நாள் அப்போ வருகிற பிரதோஷ நேரம் அப்பவும் கடன் அடைக்கலாம். அதை தாண்டி சதுர்த்தசி திதி, நவமி திதி இதுவும் முக்கியம். அதையும் தாண்டி செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப சிறப்பு. அதையும் தாண்டி தினந்தோறும் வருகிற குளிகன் நேரமும் தினந்தோறும் மாலையில் சூரிய அஸ்தமன நேரம் வருகிற பிரதோஷ காலம் என்கிற நித்திய பிரதோஷம் 4 to 6 டெய்லி இந்த நேரத்துலலாம் நீங்கள் கடன் அடைக்கலாம். சரி, இந்த 2 நட்சத்திரத்தில் எந்த நேரம் சிறப்புன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருகிறது. விசேஷம், கடன் அடைக்கிறதுக்கு விசேஷமான ஒரு நாள். அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10:45 புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்குது. இதில் ரொம்ப சிறப்பான நேரம் கடன் அடைக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 to 1 அது குளிகன் நேரம். ஒன்று செஞ்சால் நிறையவாக அது பல்கி பெருகும். அதுதான் குளிகனுக்கு உண்டான விஷயம். அதனால் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 13 2024 அன்னைக்கு மதியம் 12 to 1 குளிகன் காலம் தி பெஸ்ட் உங்களுக்கு. அதற்கு அடுத்து இந்த விருச்சிகள் லக்னம்னு வர்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மத்தியானம் 12:26 2:37 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால் இது ரெண்டுமே இணைந்தே வருகிறது. இந்த நேரத்தை நீங்கள் உபயோகிக்கப்படுத்திக்கலாம். அன்னைக்கு நவமி திதி இருக்கிறது, ரொம்பவும் சிறப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலவ கரணம்னு ஒரு கரணம் இருக்குது, பிராமிய நாம யோகம்னு இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் நாம் விவரமாக சொல்ல வேண்டாம். இந்த நேரத்துக்குள்ள பெஸ்ட் டைம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:30 குளிகன்னு,
விருச்சிக லக்னம் 12:26 2:37 வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 24 அஸ்வினி நட்சத்திரம் சனிக்கிழமை அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரம் முதல் நாள் வெள்ளிக்கிழமையிலேயே வந்துடுது, உங்களுக்கு 8 மணி பக்கம் வந்துடுது. ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம். அப்போ நாம் பண்ண வேண்டிய அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 மணிக்கு ஒரு குரு ஹோரை வரும். அப்போ தான் உங்களுக்கு 6-7 குளிகன் நேரம். சனிக்கிழமை காலை ஆகஸ்ட் 24 காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நாம் இதை சேர்ந்துக்கலாம். இந்த லக்னம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு வருது, அதை நாம் தவிர்த்துக்கலாம். அப்படி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இரவு 11:45 ஒரு 1:57 2 மணி வரைக்கும் இருக்குது. ஒரு 1.5-2 மணி நேரம் இருக்கும். அதை நாம் தவிர்த்துக்கலாம். சில பேர் வெள்ளிக்கிழமை கொடுக்கணுன்னா யோசனை பண்ணுறதுனால. சனிக்கிழமை ஆகஸ்ட் 24 காலை 6லிருந்து 7 மணி வரை குரு ஹோரையில் உங்கள் கடன்களை நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம்? ஒரு மஞ்சள் கவர் இல்லைன்னா ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கோங்க. ஒரு 5 கவர் எடுத்துக்கோங்க. யார் யார் பேரோ கவர் மேலே எழுதுக்கோங்க. உள்ள 2 பிரியாணி இலை, சில பேர் பிரியாணி இலை மேலே கூட அந்த கடன் தொகையை எழுதலாம். அதோடு சேர்த்து பச்சை கற்பூரம், லவங்கம், அன்னாசி பூ, அந்த மாதிரி சில வஸ்துக்கள், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும். எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறோன்னா உங்களுடைய கடன் ஒரு 5 லட்சம்னா நீங்கள் 50 ரூபா கூட அந்த நேரத்தில் உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் கிராம தெய்வத்தையும் உங்கள் குருநாதரையும் வணங்கிட்டு இந்த கடன் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் அந்த பைக்குள்ளே இந்த பணத்தை வைத்து விடுங்கள். இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்க முடியும், எங்களுக்கு கையில் கொஞ்சம் இருக்குது இல்லையா, ஒரு அசல் இருக்கா, அதுக்கு வட்டி கட்டலான்னாலும் கட்டலாம். நான் எளிமையாக செய்கிறதுக்கு தான் 50 ரூபாய். 5 என்கின்ற எண்ணிக்கை குபேரனுக்கு பிரீத்தியான விஷயம். அதனால தான் அந்த 5ன்ற எண்ணிக்கையை 50 ரூபாய் வைங்கன்னு சொன்னேன். 5 ரூபா வைக்க வேண்டாம். இல்லை அதுவும் முடியாதவங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன கடன் 1 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் 5 ரூபா கூட வச்சுக்கலாம். 5 என்கின்ற எண்ணிக்கையில் வைக்கிறீங்கன்னா கூட சேரும் இல்லையா, 6 அப்படி கூட வச்சுக்கோங்க. 5 ரூபா காயின்னு ஒரு 10 ரூபா காயினும் சேர்த்து வைக்கலாம். இதையெல்லாம் ஒரு மஞ்சப்பையில் அந்த பேரை போட்டு எழுதி வச்சுடுங்க. இல்லைங்க எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குங்க, நாங்கள் ஒரு 1 லட்சம் வாங்கினா கையில் ஒரு 50,000 ரூபாய் வந்திருக்கு எனக்கு அப்படின்னா நேராகவே கொண்டு போய் இந்த நேரத்தில் சுமூகமாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா சந்தோஷமாக கடன் அடைஞ்சிடும். சண்டை போட்டுக்கிட்டு அடையணுன்றது அவசியம் இல்லை. அதற்காகத்தான் இந்த 4 நேரம் நட்சத்திரம் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒருத்தர் சொல்கிறது வேறு வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் குளிகன் அப்படிங்கிற காலம் எல்லா நாளுமே ஒரே டைம் தான் வரும். எந்த பஞ்சாங்கத்துலேயுமே அந்த நேரமெல்லாம் உங்களுக்கு மாறாது. அதனால் அந்த குளிகன் நேரத்தை உபயோகப்படுத்திக்கோங்க, ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா சூரியன் கீழே இறங்க 12 மணிக்கு மேலே உங்களுக்கு கடன் தீரணுன்னா அது குறைய. அதே மாதிரி இந்த மாதிரியான மைத்ரேய முகூர்த்த நாட்கள் உங்களுக்கு தேய்பிரை நாட்களில், அதாவது கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த நேரத்தில் பண்ணுறது கூடுதல் பலன்களையும் தரும். இந்த வாராக அனைவரும் இந்த உங்களுடைய கடன்களை எல்லாம் நல்லபடியாக அடைத்து எல்லாரும் நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.